ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நாளைக்கு 5 நிறங்களாக உருமாறக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் சிவன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த கோவிலினுடைய இன்னொரு பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர் டு கும்பகோணம் டு பாபநாசத்திற்கு செல்கிற வழியில் 13 கிலோமீட்டர் தொலைவில் திருநல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற நல்லூர் கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பழமையான சிவாலயங்களில் ஒன்றாக இருக்கு. மூலவரான சிவர் 5 முறை நிறம் மாறும் அதிசயமும், திருமண தடை நீக்கும் தலமாகவும், குந்தி தேவி வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் அமைஞ்சிருக்கிறது. ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. இந்த கோவிலில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 278வது தேவாரம் பாடிய தலமாக இருக்குது. காசிக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கிற கணநாதர் பலிபீட வடிவில் அருள் பாலிக்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கொடி மரத்தை பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு அப்படியே சைடில் ஒரு பெரிய சுற்றுப்பிரகாரத்தோடு அமைச்சிருக்காங்க இந்த கோவில். இந்த கோவிலை நம்ம பார்த்தோம்னா 7 மாதர்களை வழிபட்டு வருவது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ஒரு மாடத்தில் அதிகார நந்தியும், பிள்ளையாறு, கொடிமரம், பலிபீடம், இடபதேவர், தெற்கில் அமர்நீதி நாயனாரது வரலாற்றில் தொடர்புடைய 4 கால் மண்டபம், திராசு மண்டபமும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தெற்கு புறமாக வெளிச்சுற்றில் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டபுஜமா காளி தேவியனோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ கொடிமரத்தை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ உள்ளார நம்ம சுவாமியை தரிசிக்க போகிறோம். இது ஒரு பெரிய மாட கோவில். யானைகளால் தாக்க முடியாத அளவில் இந்த கோவில் கட்டமைப்பு அமைச்சிருக்காங்க. நம்ம போனோடனே நம்ம வாசலில் கிரி சுந்தரி தாயாரை நம்ம தரிசிச்சுட்டு தான் அடுத்ததாக நம்ம நிறம் மாறும் அதிசய சுயம்பு லிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 6 நாளிகைக்கு ஒரு தடவை நிறம் மாறிக்கிட்டே இருப்பார். காலை 6 மணியிலிருந்து 8:24 மணி வரையும் தாமிர நிறமாகவும், 8:25 10:48 மணி வரையும் இளம் சிவப்பு, 10:49 1:12 மணி வரையும் தங்க நிறமாகவும், 1:12 3:36 மணி வரையிலும் மரகத பச்சை நிறமாகவும், மாலை 3:37 6 மணி வரையிலும் இன்ன நிறம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னா, பெருமாள் கோவில்களில் நமக்கு தீபாராதனை முடிச்சதுக்கப்புறம் சடாரி வைப்பாங்க இல்லையா, அது இந்த கோவிலில் சிவபெருமானுடைய காலடி பதித்து அந்த சடாரி அமைப்பு இருக்குது. அதை நம்ம தீபாராதனை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தலையில் ஆசீர்வதித்து சிவபெருமானே அனுப்புகிற மாதிரி இந்த கோவிலில் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம மேலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறங்கி வர மாதிரி எவ்வளோ உயரத்தில் நமக்கு மூலஸ்தானம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இங்கே உச்சிஷ்ட கணபதி தாயாரோட கணவன் மனைவியாக வீட்டிருக்கிறது பிள்ளையார் ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதற்கப்புறம் நம்ம உட்பிரகாரத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே நாயன்மார்களோட சிலைகள் அப்படியே வரிசையாக அமைச்சிருந்தாங்க. இந்த கோவிலில் திருமண தடைகள் ரொம்ப வருஷம் ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த கோவிலில் மாலையை மாற்றிட்டு போனாங்க அப்படின்னா உடனே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவருக்காக அவருடைய சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்க்காததுனால அகத்திய முனிவர் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் தாயாருடைய திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த தலமாக இந்த தலம் இருக்கிறதுனால திருமண தடைகள் அனைத்துமே நீங்கிறதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை வழிபடுற மாதிரி அமைஞ்சிருக்காங்க. இங்கே சுயம்பு லிங்கமாக நிறைய லிங்கம் கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த மார்பிள்லேயே இங்கே சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும், இங்கே வள்ளி தெய்வ சேனாவோட முருகப்பெருமானும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. சுற்றி பிரகாரத்தில் இங்கே சிலைகளை ஃபுல்லாகவே எல்லா வடிவமைப்பில் இருக்கிற என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அது சிவபெருமானுடைய அவதாரங்களையுமே சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சிலைகளாக வடிவமைச்சிருந்தாங்க. பிச்சாடனார் அதே போல் ஒவ்வொரு சிலையுடைய அமைப்பும் சிவனுடைய அவதாரங்களையுமே வடிவமைச்சிருந்தது. ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. அதுவும் நம்ம தெரியாத கடவுள் பெயர்லாம் நம்ம இங்கே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கோவிலில் பேக் சைடில் இருக்கிற இந்த அவதாரங்களில் உள்ள சிலைகளையுமே தரிசிச்சுட்டு வரணும். இந்த கோவில் எந்த ராசிக்காரர்களுக்கு உடையது அப்படின்னா, மகம் நட்சத்திரத்திற்கு உடையது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு வழிபட்டாங்கன்னா அவருடைய திருமண தடைகள் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். மேக்ஸிமம் நம்ம எல்லா நட்சத்திரக்காரர்களுமே வழிபடலாம், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக மகம் நட்சத்திரக்காரர்களுக்காக உரியது இந்த தலம். இந்த கோவில் நம்ம சிவனை தரிசிக்க எப்போ போகணும் அப்படின்னா காலை 6 மணிக்கே நம்ம அந்த கோவிலில் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அப்போ தான் நம்ம சிவனுடைய உருமாற்றத்தை 3 நிறமாற்றத்தையும் நம்மளால் பார்த்துட்டு வர முடியும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம்
போனதுனால நாங்கள் பொன்னிறத்தில் இருக்கிற சிவபெருமானை மட்டும்தான் எங்களால் தரிசிக்க முடிஞ்சது. நீங்கள் அவசியம் காலையில் 6 மணிக்கே போனீங்க அப்படின்னா நம்மளால் சிவபெருமானுடைய 3 அவதாரத்தையும் நம்ம தரிசிச்சுட்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஈவினிங் நமக்கு என்ன நிறம் அப்படின்னு நமக்கு தெரியலை. அடுத்ததாக நம்ம அஷ்டபுஜமா காளி அப்படிங்கிற கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா அலைமகள், மலைமகள், கலைமகள் 3 தெய்வங்களுமே ஒரே தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய அஷ்டபுஜமா காளியை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த கோவிலில் வந்து சிவனை வணங்கிட்டு அதற்கு சுற்றுப்பிரகாரத்திலேயே தெற்கு நோக்கி இந்த அம்பாள் வீட்டிருக்கிறாங்க. அதே பிரகாரத்தில் இங்கே திருமண தடையை நீக்கினவங்க சிவபெருமான்கிட்ட இங்கே வந்து அம்பாள்கிட்டையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா தொட்டில்லாம் கட்டி வச்சுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய அம்பாளாகவும் இந்த தாயார் வந்து வீட்டிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதனால தான் நமக்கு அதே உட்பிரகாரத்திலே நமக்கு அமைச்சிருக்காங்க. எப்பொழுதுமே சிவனை தரிசிச்சுட்டு அடுத்ததாக இந்த அம்பாளையும் தரிசிக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க. வெளியில் நம்ம வந்துட்டோம், சுவாமியும் தரிசிச்சுட்டு வெளியில் வந்துட்டு தீராக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டியோடு விளையாண்டுட்டு இருந்தால் அந்த கோவில் குளத்தோடைய நாங்களும் கொஞ்ச நாள் வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அப்போ தான் வந்து குட்டி குட்டி பசங்க வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். தீரா குட்டிக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. எல்லோரும் நீச்சல் அடிக்கிறதையே வந்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணினா. அதனால் கொஞ்சம் நாளையும் பார்த்துட்டு அப்படியே அந்த கிளைமேட்டில் உட்காந்துருந்தது வந்து ரொம்பவுமே ஒரு மன அமைதியாக இருந்துச்சு. திரும்பி வந்து அப்படியே சிவனை வணங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த விளாகில் இன்னொரு அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.